நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கிற 18 படிகளில் தெய்வங்கள் எது அப்படின்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1ஆம் படி நாகையாச்சி சாஸ்தாவின் பரிவார தெய்வமான இவளுக்கு குளத்துப்புழை அச்சங்கோவிலில் சன்னதி உள்ளது. 2ஆம் படி மகிஷாசுர மர்த்தினி துர்க்கை அம்மனின் அம்சமான இவள் மகிஷாசுரனை வதம் செய்து உலகை காத்தவள். 3ஆம் படி அன்னபூரணா அன்னதான பிரபுவான மணிகண்டனுக்கு தன் பக்தர்களுக்கும் உணவளித்தவதால் மகிழ்வார் அந்த அன்னத்திற்கு அதிபதி இவள். 4வது படி காளி தெய்வம் படைத்தல் அளித்தல் இவள் அதிபதி. தன் பக்தர்களுக்கு அநியாயங்கள் நடந்தால் தட்டி கேட்பவள். 5வது படி கிருஷ்ணன் காளி பயப்படச் செய்யும் உருவத்துடன் இருக்கும் பக்தர்களின் பயத்தை போக்கும். 6ஆம் படி சக்தி பைரவி பார்வதி தேவியின் உக்கிர வடிவம் கொண்டவள் யாச்சி என்றும் பெயர் உண்டு. சபரிமலையில் சன்னதி இருக்கிறது. 7ஆம் படி காக்கவேல் யாற்றினர் இவர்தான் குருநாதரான தத்தாத்திரேயரின் வழிகாட்டுதல் படி சாஸ்தா வழிபாடு ஈடுபட்டவர். 8ஆம் படி கிறிஸ்டினா கருப்புசாமி என்று பெயர் கொண்டு சாஸ்தாவின் பூத சேனைகள் தலைவர் மற்றும் பாதுகாவலர். 9ஆம் படி இடும்பன் அசுர குலத்தை சேர்ந்த இவன் அவர்களின் தலைமை குருவாகவும் போர் வீரராகவும் திகழ்ந்தவர். முருகன் அருள் பெற்றவர். 10ஆம் படி வேதாளம் பேய் பூதங்களை தலைவர் பைரவ அம்சம் கொண்ட சாஸ்தாவின் பரிவார தெய்வம். 11ஆம் படி நாகராஜ நாகங்களின் தலைவர் இவரை வழிபட்டால் சர்பதோஷங்கள் விலகும். 12ஆம் படி ரேணுகா தேவி சபரிமலை கோவில்கள் கட்டிய பரசுராமனின் தாய் ஏமன சித்தரிடம் ஐயப்பன் மந்திரத்தை உபதேசமாக பெற்றவர். 13ஆம் படி சொப்பன வராகி ஐயப்ப பக்தர்களின் கனவில் தோன்றி அவர்களுக்கு நல்வழி காட்டுபவள். 16ஆம் படி பிரத்திங்கரா தேவி காளியை விட உக்கிரமான ஒரு தெய்வம் பக்தர்களை காப்பதில் தனி கற்றவர். 15ஆம் படி பூமாதேவி வராகி பெருமாளின் மனைவி நெற்கதில் ஏந்திய இவர் பலமான வாழ்வு தருபவர். 16ஆம் படி அகோரம் அழகானவர் அஸ்திரதேவர் என்றும் பெயர் கொண்ட ஐயப்ப பக்தர்களுக்கு பாதுகாப்பு தருபவர். 17ஆம் படி பாசுபதம் சிவபெருமானின் வில் பகைவர்களின் அளிக்கும் சக்தி கொண்ட. 18ஆம் படி மிருத்யுஞ்சயன் சிவனின் ஆயுதம் விரும்பிய அடைய செய்யும் உடல்நலம் கொடுக்கும். உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.